திரும்பவுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் கிருபை மிகுந்தவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். திரும்பவுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏலீம் ஆராதனை கூடார தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறதான Praise brings victory என்ற இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் ஒன்றிணைந்து தேவனை ஆராதித்து தேவனை துதிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். அங்கே கட்டுக்களை அங்கே தேவன் நிர்மலமாக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபமனோமா அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பனே, திரும்பமாக இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தந்த இந்த பிரதான சலாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை நீர் வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மை துதிக்க நீர் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உங்களை வழிநடத்தும், எங்களை தாங்கும் ஆண்டவரை தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திக்க வருவதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதியினூடாக ஆண்டவரை கட்டுக்கள் நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே பவுலும் சீலாவும் அங்கே பாடி துதித்த வேளையிலே கட்டுக்கள் அமன்றன. அதே போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கட்டுக்களும் இந்த நாளிலே எல்லா நிந்தனைகளும் எல்லா சோதனைகளும் முறியடிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களை வழிநடத்தும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீரே பெரியவர், வல்லவர், நீர் மாறாத தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் உடைய வல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உங்களை வழி நடத்தும், எங்களை தாங்கும், எங்களை பொறுப்படும். இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னிடம் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னிடம் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்திருக்கிறீர் கர்த்தாவே. துன்பத்தினூடாக போகிற வேளையிலும் உங்களை விடுவித்து கர்த்தாவே நீர் உம்முடைய
அன்பான கருத்தினால் உங்களை அரவணைத்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையால் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. அம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படித்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் கணிக்கு கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காக செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah, yes, Jesus. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமாண்டவரே, எந்த வேளையிலும் என் ஜீவனுள்ள மற்றும் துதிக்கிறேன் ஆண்டவரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த நேரையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே கானமும் நீரே தானமும் நீரே என் நாதனும் நீரே. ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah. Today we are going to be talking about how God's sustaining power is revealed in every aspect of our lives, and how we can find Jesus in those moments of complete dependence.
இந்த நாங்கள் பார்க்க போகிறோம் என்னவென்று சொன்னால் தேவன் எவ்வண்ணமாக எங்கள் எல்லோரையும் தன்னுடைய கிருபையினால் பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையும் வல்லமையும் நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். But before we start, let Pastor pray. கண்களை மூடி ஜெயிப்போம். கிருபையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்கு நன்றி சுவாமி. தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் சுவாமி. தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்கள் இதயத்திலே உம்முடைய வார்த்தைகள் பதிந்து அவை அங்கே முளைத்து நொடித்தலான பலன் கொடுக்கும்படி இது கிருபை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, சரணோட கூட இருந்தாலும் அவரை இரத்த கோட்டைகள் வச்சு பாதுகாத்துக் கொள்ளும். அவையின் அபிஷேகத்தால் நிறைத்துக் கொள்ளும். அப்பா, டிரான்ஸ்லேட் பண்ணும் என்னோட கூட இருந்து ஞானத்தினாலும் வல்லம் நான் நிறைத்து வழிநடத்தும். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி தாங்கி இந்த கிருபையினால் முடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். If we turn our Bibles to Philippians 4 verse 19. பிலிப்பியர் 4:19 என்கிற வேதத்தை திருப்புவோம் என்று சொன்னால், பிலிப்பியர் 4:19, Philippians 4:19. In English it reads, "And my God will supply all my needs according to the riches of his glory in Christ Jesus." தமிழே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Life brings moments where we are driven to our needs. அங்கே வாழ்க்கை என்பது எங்களுடைய தேவைகள் வரும் வேளையில் அவைகளை நாங்கள் தேடிச் செல்கிறோம். Overwhelmed by the weight of our struggles. அங்கே எங்களுடைய பிரச்சனைகள் வரும் வேளையில் அவைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு நாங்கள் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But it is in these moments of humility and surrender that we are down on our knees. அங்கே இந்த நேரத்திலே பிரச்சனை மத்தியிலே நாங்கள் தாழ்ந்து எங்களை தாழ்த்தி அங்கே முழங்காலில் இருந்து தேவனிடம் செல்லும் வேளையில் கர்த்தர் அந்த தேவைகளை நிறைவாக்குறவராய் இருக்கிறார். That we find Jesus in a deeper and more profound way. அவனமாக நான் செல்லும் வேளையில் தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆழமான கிருபையை நாங்கள் அங்கே அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். Jesus meets us in our need, and it's through this encounter that we realize how God sustains us. எங்களுடைய தேவைகளிலே தேவன் எங்களை சந்திக்கிறார். எங்கள் தேவைகளை தேவன் நிறைவாக்குகிறார். அவருடைய கிருபை என்னவென்றால் நாங்கள் எப்பொழுதும் அவரிலே தங்கி இருக்க வேண்டும் என்று. And I will be talking about 4 ways that God sustains us today. தேவன் எவ்வளமாக எங்களை தாங்குகிறார் என்பதை குறித்து 4 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். Number 1, God sustains us physically. அங்கே சரீர பிரகாரமாக தேவன் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். In times of physical need, whether it's illness, financial hardship, or lack of resources, we find ourselves kneeling before God, asking for provision. சரீரப்பிரகாரமான தேவைகள் அங்கே சுகவீனாயிருக்கலாம், பண பிரச்சனையாயிருக்கலாம், வேறு எந்தவித சரீரப்பிரகாரமான தேவைகளாக இருந்தாலும் நாங்கள் தேவனிடம் வரும் வேளையில் நிச்சயமாக அவர் அந்த தேவைகளை நிறைவாக்குறவராகவும் சந்திப்பவராகவும் இருக்கிறார். It is in this place of humility where we acknowledge that we can't meet our needs on our own. அங்கே இவ்வளமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வரும் வேளையில் நாங்கள் அங்கே உணர்கிறோம் எங்களால் இந்த தேவைகளை நிறைவாக்க முடியாது என்று நாங்கள் அந்த உணர்வு வரும் வேளையில் தேவனில் மாத்திரம் நாங்கள் தங்கி இருக்க அங்கே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Just as God provided manna in the wilderness for the Israelites, He provides for us today. அங்கே இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்ட வேளையில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். அவனமாக எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து அவைகளை நிறைவேற்ற அவர் தயார் நிலையில் எப்பொழுதும் இருக்கிறார். In Matthew 6 verses 25 and 26. மத்தேயு 6:25-26 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், Matthew 6:25 and 26. In English it says, "Therefore I tell you,
Do not worry about your life, what you will drink or what you will eat or drink, or about your body, what you will wear. Is not life more than food, and the body more than clothes? Look at the birds of the air. They do not sow or reap or stow away in barns, and yet your heavenly Father feeds them. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Yesterday I was looking through YouTube and I found something that was striking and it was very impactful and I thought it suited the message today. Yesterday நான் அங்கே யூடியூபிலே பார்த்தபோது ஒரு காரியத்தை பார்த்தேன். அதை என்னுடைய செய்தியோடு அங்கே செய்திக்கு பொருத்தமா இருக்கும் என்று நான் அங்கே பார்க்கிறேன். It said, if you get what you want, it is God's direction. But if you don't get what you want, it is God's protection. Okay, say that again. If you get what you want, it's God's direction. Okay, if you get what you want. நாங்கள் எதிர்பார்ப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வல்லடத்தலாய் இருக்கிறது. But if you don't get what you want, it is God's protection. நாங்கள் எதிர்பார்ப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார் என்று நாங்கள் அங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த காரியம் எங்களுக்கு கைகூடாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So when I heard this, what I thought about it, let us take in consideration you are applying for 2 jobs and there's one you really want. Maybe it's for the government and then the other one is lower paying job and minimum wage. You want the job that is for the government, however, you did not get it, even though it's the one you want. God's plan is to be able to provide us with what we need. And if He finds that that plan does not suit you, He protects you from it by rejecting it in our lives. And then, if you want to. You said too much. Okay. அங்கே நீங்கள் 2 வேலைகளுக்கு உங்கள் விரும்பி அப்ளை பண்ணிக்கிறீர்கள். முதலாவது வேலை அது ஒரு கவர்மெண்ட் வேலை. அது கவர்மெண்ட்ல அங்க யாழ்ப்பாணத்தில் சொல்லுவாங்க கோடி மேய்த்தாலும் கொன்னமேத்தில் கவர்மெண்ட்ல மேய்க்க வேணும் என்று. என்னால் நல்ல பாலிசி நல்ல எல்லாம் இருக்கிறது, பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த வேலை உங்களுக்கு மிகவும் விருப்பமானது. இன்னொரு வேலையும் இருக்கிறது. அது சம்பளத்தை பொறுத்தவரை அவ்வளவா இல்லை என்றாலும் அந்த வேலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீர்கள். ஆனால் தேவன் சில வேலைகளிலே அந்த கவர்மெண்ட் வேலையை உங்களுக்கு தராமல் மற்ற வேலையை உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தால் நாங்கள் சில வேலையிலே மனமுடைந்து போகிறோம். அந்த வேலை கிடைக்கவில்லையே என்று அதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும், எதை செய்தாலும் தேவன் எங்களுடைய நன்மைக்காகவும் எங்களுடைய எதிர்காலத்தின் சந்தோஷத்துக்காகவே அவர் செய்கிறார் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர் எங்களில் அன்பா இருக்கிறபடியினால் சில காரியங்கள் அவ்வளமாக நடக்கிறது. I hope I am right. Yes. So when we are down on our knees, we must trust in His promise that He will supply everything. நாங்கள் முழங்காலிலிருந்து தேவனை கேட்கும் வேளையில் எங்களுக்குள்ளே வர வேண்டியது முதலாவது காரியம் நம்பிக்கை. என் தேவன் எதை செய்தாலும் என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய நிறைவுக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவே செய்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாக உறுதியாக நம்பும் வேளையில் காரியம் அங்கே நடைபெறும் வேளையில் அது நடைபெறாவிட்டாலும் நாங்கள் சந்தோஷப்பட்டே இருக்க வேண்டும். Number 2, God sustains us emotionally. எங்களுடைய உணர்ச்சிகளை தேவன் அங்கே பாதுகாக்கிறார். Life's emotional burdens such as grief, stress, anxiety, and despair can leave us completely overwhelmed. வாழ்க்கையிலே
உணர்வு பிரகாரமாக அங்கே பிரிவுகள், இழப்புகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் வரும் வேளையில் நாங்கள் எவ்வளவோ சோர்ந்து போகிறோம். அவைகளை தேவன் நிறைவாக்குறவராய் இருக்கிறார். But it is in these moments of vulnerability that we find Jesus as the one who comforts, heals, and sustains us. இந்த உணர்வுகளால் நாங்கள் சோர்வடைந்து அங்கே மனதுருகி கஷ்டப்படும் வேளையில் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் வேளையில் நிச்சயமாக அவர் தன் கரத்தை நீட்டி எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அமைதியையும் தர அவர் அங்கே ஆவலாயிருக்கிறார். In Psalms 55 verse 22 it says, சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Cast your burdens on the Lord, and He will sustain you. When we bring our emotional pain to Jesus in prayer, we experience His peace and presence. எங்களுடைய இமோஷனுக்கு என்னதான் சொன்னீங்க? வயசு போது எனக்கு உணர்வு பிரகாரமான காரியங்களை நாங்கள் தேவனுடன் கொண்டு வரும் வேளையில் நிச்சயமாகவே அவர் எங்களுக்காக காரியத்தை நிவர்த்தி பண்ணி ஆசீர்வதித்து அவர் எங்களை சந்தோஷப்படுத்துவார். So whenever we are feeling emotionally burdened, we must come to Jesus on our knees. உணர்ச்சி வசமாக நாங்கள் அங்கே வேதனைப்பட்டு கவலைப்படும் வேளையில் ஒரு காரியம் நாங்கள் செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு அவரிடம் வேண்டும் வேளையில் அவர் நிச்சயமாக எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். In our brokenness, we will find Him ready to heal and restore us. நாங்கள் உடைந்து போன நிலையில் இருக்கும் வேளையில் அவர் எங்களை திரும்பவுமாக உருவாக்கி ஒன்றாக்கி அவர் எங்களுக்கு கிருபையும் நன்மையும் தர வல்லவராயிருக்கிறார். By replacing our anxiety with His peace. எங்களுடைய அங்கலாய்ப்புகளை அவர் எடுத்து போட்டு அவருடைய ஆழ்ந்த சமாதானத்தினால் எங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். And our despair with His hope. எங்களுடைய கவலைகள் கண்ணீர்களை அவர் எடுத்து போட்டு நம்பிக்கையை எங்களுக்கு தருவராயிருக்கிறார். Thirdly, God sustains us spiritually. மூன்றாவதாக தேவன் ஆவிக்குரிய விதமாக என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். Spiritually, sometimes we can feel weak and disconnected. ஆவிக்குரிய பிரகாரத்திலே நாங்கள் சில வேளைகளிலே பலவீனமாகவும் அங்கே கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறவர்களாகவும் நாங்கள் அங்கே உணரக்கூடியதாக இருக்கும். In these moments, we are driven to our knees seeking renewal and strength from Jesus. இவ்வண்ணமான நேரங்கள் சூழ்நிலைகள் வரும் வேளையில் நாங்கள் முழங்கால் படியிலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரை கேட்கும் வேளையில் அவர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆவியின் அபிஷேகத்தினால் நிரக்க வல்லவராயிருக்கிறார். Jesus is the vine and we are the branches. இயேசுவே அங்கே திராட்சை செடியா இருக்கிறார், நாங்கள் அவர் மரமா இருக்கிறார், நாங்கள் செடிகளா இருக்கிறோம். Without Him we can do nothing. அவர் இல்லாமல் என்னால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. On our knees we acknowledge that we cannot grow spiritually apart from Him. நாங்கள் எங்களால் தனிமையாக ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் முழங்காலில் இருந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் வேளையில் அவர்கள் நாங்கள் தங்கி இருக்கும் வேளையில் நானும் நீங்களும் பலப்பட்டு காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தர் கிருபை கொடுப்பார். We must confess our dependence on Him. நானும் நீங்களும் நாங்கள் அவரிலே தங்கி இருக்கிறோம் என்பதை அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தும் வேளையில் அவர் நிச்சயமாக எங்களுக்காக வேண்டல் செய்ய வல்லவராயிருக்கிறார். So that He can renew and sustain our spiritual lives. அப்பொழுது எங்களுடைய சோர்ந்து போன தொய்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் புதுப்பித்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு அவரோடு தொடர்புள்ள நிலைமைக்கு ஆவியின் வல்லமைக்கு எங்களை கொண்டு வர அவர் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். Isaiah 40 verses 31 says, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்துக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They shall run and not be weary, and they shall walk and not be faint. So we must kneel
before Jesus நாங்கள் இயேசுவுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி முழங்கால் படியும் வேளையில் தான் அங்கே கர்த்தர் எங்களை புதுப்பலன் அடைய வைக்கிறார். and spend time in his presence. அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். And he will revive your soul. அப்பொழுது அவர் எங்கள் ஆத்மாவை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். And the final and fourth point is God sustains us eternally. தேவன் எங்களை பரலோக காரியத்துக்கு ஏற்றவர்களாக எங்களை அங்கே புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். God's sustaining power does not end with this life. இந்த வாழ்க்கையோடு மாத்திரம் அவருடைய கிருபை அவருடைய வல்லமை முடிந்து போகிறது அல்ல. It carries us into eternity. எங்களுடைய எதிர்காலத்திலும் வருங்காலத்திலும் மரணத்துக்கு பிற்பாடும் அவருடைய கிருபையும் வல்லமையும் எங்களோடு கூட வருகிறது. On our knees, we trust in his eternal promises. நாங்கள் முழங்கால் இருக்கும் வேளையில் அவருடைய நித்திய வல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் அவரை நன்றி சொல்லும் வேளையில் காரியங்கள் அங்கே நடக்கிறது. In John 10:28 it says, யோவான் 10:28 அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. In English it says, I give them eternal life, and they shall never perish. No one will snatch them out of my hand. Amen. As we kneel in surrender, we find Jesus not only as our Savior, but as the one who holds our eternal future secure. நாங்கள் முழங்கால் இருந்து இயேசுவுடைய பிரசன்னத்தை நிற்கும் வேளையில் அவர் எங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, எங்கள் எதிர்காலத்துக்கு நாங்கள் அவரிடமிருந்து எங்களை பறித்துக் கொள்ளாத வண்ணமாக அவர் எங்களை பாதுகாத்து அங்கே பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். When life's uncertainties overwhelm us, we find peace on our knees. வாழ்க்கையிலே கஷ்டங்கள், சோதனைகள், கவலைகள் வரும் வேளையில் நாங்கள் முழங்கால் படியிட்டு அவர் பிரசன்ன இருக்கும் வேளையில் அவருடைய கிருபையும் சமாதானமும் எங்களை முற்றுமுடிய தாங்கிக் கொள்கிறது. Because we are assured that nothing can separate us from his love. அங்கே கர்த்தருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கக்கூடியவன் யார் என்று நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். Therefore we must kneel before the Lord, remembering that he sustains us not only in this life, but he holds our future secure. நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவரோடு நெருங்கி இருக்கும் வேளையில் இந்த வாழ்க்கையில் மாத்திரமல்ல எதிர்காலத்துக்கும் கர்த்தர் எங்களை தயார்படுத்தி அங்கே நிச்சயப்படுத்துகிறவராயிருக்கிறார். God is the one who sustains us. தேவன் மாத்திரம்தான் எங்களை திருப்தியாக்க முடியும். Physically, we find Jesus in our need. எங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் சரீர தேவைகளுக்கு நாங்கள் முழங்கால் இருக்கும் வேளையில் கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். Emotionally, we find Jesus in our brokenness. எங்களுடைய உடைந்த நேரத்திலே எங்களுடைய emotions this is not coming to me உணர்வுகள் பட்டவனுமாக நாங்கள் சோர்ந்து போய் கவலையில் இருக்கும் வேளையில் கர்த்தர் எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். Spiritually, we find Jesus in our weakness. எங்களுடைய பலவீனத்திலே ஆவிக்குரிய விதமாக அவர் எங்களை பலப்படுத்துகிறார். And eternally, we find Jesus in our future. பரலோகத்துக்குரிய காலகட்டத்திலே நாங்கள் இயேசுவை காணும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தும் வேளையில் பரலோகத்துக்குரிய காரியங்களை தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். When we find ourselves down on our knees, we are in perfect position to encounter Jesus. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முழங்கால் இருந்து தேவனுக்கு நாங்களை ஒப்புக் கொடுக்கும் வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் கர்த்தரோடு நாங்கள் நெருங்கி இருக்க அந்த முழங்காலில் இருந்து எங்களை தாழ்த்தும் வேளையில் அவர் எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவார். It is in these moments that we can trust that Jesus will meet us on our knees and sustain us through it all. இவ்வளமான வேளைகளில் நாங்கள் எங்களை தாழ்த்தி முழங்காலில் இருக்கும் வேளையில் கர்த்தர் எங்களை சந்தித்து பலப்படுத்தி ஆற்றி தேற்ற வல்லவராயிருக்கிறார். Let us come to him in faith.
நாங்கள் விசுவாசத்தோடு அவர் சந்நிதிக்கு வருவோம். Finding Jesus every time we are down on our knees. நாங்கள் முழங்கால இருந்து தேடும் வேளையில் நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் காண முடியும், உணர முடியும். And trusting him to sustain us now and forever. நாங்கள் அவரை விசுவாசிக்கும் வேளையில் இவ்வாழ்க்கையில் மாத்திரமல்ல எதிர்காலத்திலும் அவர் எங்களை நிரப்புறவராகவும் திருப்திப்படுத்துவர்களாகவும் இருக்கிறார். Lord, we praise you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Oh, thank you, Jesus. Thank you, Lord. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே உடைய தேவைகளை தேவனுடைய பாதத்திலே வையுங்கள். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. தேவனுடைய பாதத்திலே வைத்து அவரிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். இப்பொழுது தேவன் நிச்சயமாகவே உடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆராதனையிலே கலந்திருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். யாரா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். நீர் அங்கே பட்சபாதம் பார்க்காத தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் நீர் தள்ளி விட்டுகிற தேவன் அல்ல. உம்மை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் அங்கே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. கர்த்தாவே, அவர்களை நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆண்டவரே நிச்சயமாகவே அவர்களை ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக துதிக்கிறோம். இந்த
இந்த நேரத்திலும் கர்த்தாவே தங்களுடைய தேவைகளோடு, தங்களுடைய கஷ்டங்களோடு, தங்களுடைய நிந்தனைகளோடு, வேதனைகளோடு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே கர்த்தாவே அவர்களை சுகப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆண்டவரே அவருடைய தளர்ந்த ஆண்டவரே முழங்காலே ஆண்டவரே நீர் பலப்படுத்தி கர்த்தாவே அவர்களை நீர் பலம் ஆண்டவரே நீர் விடுதலையாக்கணும்தாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு தேவை உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த தேவைகளோடு நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, நீர் தாமே இந்த நாளிலும் விடுதலையாக்கி ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். உடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே நீர் சொஸ்தப்படுத்த வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். இந்த கரத்தை நீட்டி ஆண்டவரே அவர்களை குணப்படுத்த வேண்டுவதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இருதய வியாதி உள்ளவர்களை நீர் குணப்படுத்தும். கேன்சர் வியாதி உள்ளவர்களை நீர் குணப்படுத்தும். ஆண்டவரே, அங்கே நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை நீர் குணப்படுத்தும். வேதனையோடு இருக்கிறவர்களை நீர் குணப்படுத்தும். ஆண்டவரே, தேவைகளோடு வருகிறவர்களை நீர் குணப்படுத்தும். ஆண்டவரே, சுகப்படுத்தும். ஆண்டவரே, ஏசப்பா, மனதிலே வேதனையோடு கஷ்டத்தோடு நான் அங்கே போவேன் என்று அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட பண்ணுவதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, எங்களுக்கு விடுதலை பெறாதா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்ல கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நீ பரிபூர்ண சுகத்தை அவருடைய சரீரத்திலே ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் நட்டாக கர்த்தாவே அவர்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்க ஒன்றாய் கெஞ்சுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. உண்மையாய் தங்களுடைய இதயத்திலே இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே விடுதலையாக்க வல்ல உள்ள தேவனாய் இருக்கிறேன். நிச்சயமாகவே நீர் அவர்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறேன் கர்த்தாவே. ஆனபடியால் தானே கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்காகவும் நீ சிலுவை மரணத்தை ஆண்டவரே நீ எடுத்துக்கொண்டீரே கர்த்தாவே. உடைய பாவங்களுக்காகவும், உடைய ரோகங்களுக்காகவும், உடைய சரீர ஆண்டவரே குறைவுகளுக்காகவும் நீர் ஆண்டவரே அங்கே அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். ஆண்டவரே, அந்த அன்பு பெரிதானது கர்த்தாவே, உம்முடைய அன்பு மேலானது கர்த்தாவே. சப்பா, இந்த நாளிலும் அந்த அன்புள்ள தெய்வமே உம்மை நோக்கி வருகிறோம், உம்மை நோக்கி வருகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் இருக்கிறதான எல்லா வேதனைகளையும், எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான எல்லா கஷ்டங்களையும், எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா கரைகளையும் நீக்கி உடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுவதாக கெஞ்சுகிறோம். உங்களை தாழ்த்தி உடைய வல்ல கரத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா, நீரே பொறுப்படும், எங்களை தாங்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல தானே ஆண்டவரே நீ தொட்ட வேண்டுமென்றாய் ஜெபிக்கிறோம். அவளை நீ சுகப்படுத்த வேண்டுமென்றாய் ஜெபிக்கிறோம். உம்மைக்கு ஆண்டவரே அவர்களை குணப்படுத்த வேண்டுமென்றாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பொறுப்படும், வழிநடத்தும், தாங்கும். இயேசுவின் வல்ல நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீ நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டிருக்காம துதிக்கிறோம், நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தை தந்திருக்காம துதிக்கிறோம், நிச்சயமாகவே எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்டிருக்காம துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நீர், எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah. எங்கள் மத்தியிலே நீ மகிமைப்படுவதற்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்திருந்து தேவனை நீங்கள் ஆராதித்து அவரை துதித்து பாடுவதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் திரும்பவுமாக இன்னும் ஒரு முறை உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா.